எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்தியால நதிகள்னு சொன்னா உடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன? கங்கை, யமுனை, காவேரின்னு இந்த மாதிரி பெரிய நதிகள் தான் இல்லையா? இது எல்லாமே நம்ம நாட்டோட உயிர் நாடின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நதிக்கரைகள்ல கூடுறாங்க? இதுல குளிக்கிறது ஏன் ஒரு பெரிய புண்ணியமான விஷயமா பார்க்கப்படுது? வாங்க, இத பத்தி ஒரு புது கோணத்துல அலசி ஆராயலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இந்திய கலாச்சாரத்துல நதிகள் வெறும் தண்ணி ஓடுற இடங்கள் மட்டும் கிடையாது. அதுக்கு மேல ஒரு மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற முழு ஆன்மீக பயணத்தையும் விளக்குற ஒரு ஆழமான உயிருள்ள குறியீடா இருக்கு. சரி, இது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? முதல்ல நம்ம இந்த ஆன்மீக பயணத்தை ஒரு நதி எங்க தொடங்குதோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அது எப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட தொடக்கத்தையும் காட்டுதுன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நதி அது ஒரு மலையில இருந்து சின்ன ஊற்றாதான் ஆரம்பிக்குது. அந்த முதல் சொட்டு தண்ணி ஒரு மனித ஆன்மா பொறக்கறதையும் நம்ம வாழ்க்கையோட அடிப்படை சக்தியும் குறிக்குதுன்னு சொல்றாங்க. சொல்லப்போனா அந்த சின்ன ஆரம்பம்தான் ஒரு பெரிய மிகப்பெரிய பயணத்தோட முதல் அடி. நதியோட இந்த ஓட்டம் இருக்கே, இது சம்சாரம் அப்படிங்கிற தத்துவத்தோட ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு. சம்சாரம்னா என்ன? அது பிறப்பு, இறப்பு, அப்புறம் மறுபிறப்புன்னு ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், துக்கம்னு எல்லாத்தையும் மாறி மாறி சந்திக்கிறோம் இல்லையா? அதுதான். இப்ப இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் நதி தன்னோட பாதையில பாறைகள், வளைவுகள்னு எத்தனையோ தடைகளை தாண்டி போகுது. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் மனுஷனும் தன் வாழ்க்கையில ஏகப்பட்ட சவால்களை சந்திக்கிறான். நதியோட ஓட்டம் எப்படி நிக்காம போயிட்டே இருக்கோ, அதே போலதான் ஆன்மாவோட பயணமும் இந்த சம்சார சுழற்சியில தொடர்ந்துட்டே இருக்கு. சரி, பிறப்பை பார்த்துட்டோம். அடுத்து நதியோட பயணம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது தூய்மைப்படுத்துதல். அத பத்தின தத்துவத்துக்கு. இந்த புண்ணிய நதிகள்ல குளிக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் தான் என்ன? அத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொன்னா, கர்மானா நம்ம செய்யற செயல்களும் அதனால வர்ற விளைவுகளும் தான். இதுதான் நம்மளோட அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, தீர்த்தம்னு சொல்ற இந்த புண்ணிய நதிகள்ல நாம குளிக்கும்போது அது நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கம் மட்டும் சுத்தப்படுத்தல. அதுக்கும் மேல நம்ம ஆன்மாவுல நரங்கி இருக்கிற கர்ம வினைகளையும் பாவங்களையும் கழுவி நம்மள ஆன்மீக ரீதியா தூய்மைப்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். இந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்க்கணும்னா, நாம கங்கை கரையில தினமும் சாயங்காலம் நடக்கிற கங்கா ஆரத்தியை சொல்லலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நெருப்பையும் பக்தியும் ஒன்னா சேர்த்து அந்த நதியோட தெய்வீக சக்திக்கு மரியாதை செலுத்துறாங்க. சரி, இப்ப அந்த சின்ன ஊற்றா ஆரம்பிச்ச நதி போக போக பெருசா வளருது. வழியில பல கிளை நதிகள் அதோட வந்து சேருது. இதுவும் நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக உண்மைய சொல்லுது. இங்க பாருங்களேன், இந்த சின்ன சின்ன ஓடைகள்லாம் நம்மள மாதிரி தனித்தனி ஆன்மாக்களை, அதாவது ஜீவாத்மாவை குறிக்குது. இந்த ஓடைகளெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய நதியா மாறுது இல்லையா? அதே போல இந்த தனித்தனி ஆன்மாக்களும் பிரபஞ்சத்தோட மூல சக்தியான பரமாத்மா கூட ஒன்னு சேரணுங்கிறத தான் இந்த தத்துவம் சொல்லுது. பாதை வேற வேறையா இருக்கலாம், ஆனா போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான். இப்ப நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நதியோட பயணமும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட கடைசி இலக்கம். இது ரெண்டும் எப்படி ஒரே இடத்துல வந்து சந்திக்குதுன்னு பார்க்கலாம். எந்த நதியா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரம் ஓடுனாலும் கடைசியில பறந்து விரிஞ்ச கடல்ல தான் போய் கலக்குது. அதோட அந்த நதியோட பயணம் முடிவுக்கு வருது. ஆன்மீக பார்வையில பார்த்தா இது முக்திய குறிக்குது. முக்தினா என்ன? அந்த சம்சாரமும் சொன்னோம்ல, அந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து முழுமையா விடுதலை அடையிறது தான். மறுபடியும் பிறக்காம இருக்கிற ஒரு நிலை. இந்த ஒப்பீடு அந்த ஆழமான கருத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஒரு நதி கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கங்கைன்னு தனியா பேரோ காவேரின்னு தனியா அடையாளமோ கிடையாது. அது கடலோட ஒன்னா மாறிடுது. அதே மாதிரிதான் ஆன்மா முக்தி அடையும் போது நான்கிற அகங்காரத்தை விட்டுட்டு அந்த பிரபஞ்ச சக்தியோட முழுசா கலந்துடுது. இதுதான் உண்மையான சரணாகதி. ஆனா ஒரு நிமிஷம், எல்லா ஆன்மீக பயணமும் இப்படி கடல்ல கலந்து முடிஞ்சிறது தானா? இல்ல இதுல வேற ஏதாவது கோணமும் இருக்கா? இங்க தான் நர்மதா நதி நமக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குது. மத்த நதிகள் மாதிரி இல்லாம, நர்மதாவோட பயணத்தை ஒரு முடிவா பார்க்காம, அது ஒரு தொடர்ச்சியான முடிவே இல்லாத ஆன்மீக முயற்சியா பார்க்கறாங்க. நர்மதே ஹர்ங்கிற கோஷம் இதைத்தான் கொண்டாடுது. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆன்மீக பயணங்கிறது ஒரு இலக்க அடைஞ்சி முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. ஆன்மாவுக்கு அழிவே இல்ல, அது எப்பவும் அந்த நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குங்கிறது தான். அப்போ
மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட நதிகள் நமக்கு 4 முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. முதல் பாடம் பிறப்பு, 2வது கர்மா மற்றும் சம்சாரத்தோட நம்ம வாழ்க்கை, 3வது எல்லாரும் ஒண்ணுங்கிற பிரபஞ்ச தொடர்பு, கடைசியா விடுதலை, அதாவது முக்தி. அதனால தான் சொல்றேன், இது வெறும் தண்ணி ஓடுற இடம் இல்ல, இது வாழ்க்கையோட வழிகாட்டி. சோ இனிமே நீங்க ஒரு நதிய பாக்கும்போது சும்மா தண்ணி ஓடுறத மட்டும் பாப்பீங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆழமான வாழ்க்கை தத்துவத்தையும் சேர்த்து பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.